மீனாவுக்கு ரொம்ப நல்ல மனசு அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், முத்து அதை விட நல்லவர்னு காமிக்கிறதுக்காகவும் பல விஷயங்களை அடிக்கடி வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குதுங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரோஹிணி தனியாக ஒரு வீடு பார்த்து சென்னையில் அவங்க அம்மாவையும் தன்னோட மகனான கிருஷ்ணையும் கூப்பிட்டு வந்து இருக்க வைக்க அந்த வீட்டில் வந்து இப்போ பால்லாம் காய்ச்சுறாங்க. ஆனால் வந்து இப்போ ரோஹிணி பல ரூல்ஸ் போடுறாங்க. அதாவது என்ன, ஈவினிங்க்கு மேலே லைட்டு போடக்கூடாது, யார்கிட்டையும் அக்கம் பக்கத்தில் பேசக்கூடாது, நானே வாரம் வந்து சட்ரஸ் இது மல்லிகை ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துருவேன், வெளியவே போகக்கூடாது. அதே மாதிரி கிறிஸ்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் வந்து விளாட அனுப்பி திருப்பி வீட்டுக்குள்ளே யாரையும் கூட்டுறக்கூடாது. எங்கேயாச்சும் முத்து மீனா வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாகி இங்கேயே வந்துடுவாங்க, எனக்கு தேவையில்லாமல் தலைவலி தான், அதனால் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், 7:30 மணிக்கு தூங்க வச்சு லைட் ஆஃப் பண்ணிடணும், இந்த வீட்டில் ஆள் இருக்கிறதே தெரியக்கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா டென்ஷனாக வராங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்கறதுக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவன் பாவம் இருக்கிற இடத்த விட்டு வேறோட பிடுங்கி கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கே அப்படின்னா அதெல்லாம் அவன் பழகிப்பான் அப்படிங்க. அந்த பையன் நான் உங்கள் கூடயே வீட்டுக்கு வந்துடுறேன், அதெல்லாம் வேணாம் நானே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அதே ஸ்கூலில் அக்கௌண்டன்ட் வேலை இப்போ அண்ணாமலைக்கு கிடைக்குது. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வரப்போகிறார் 2 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு வேறு ஸ்கூலில் வந்து ஃபுல் பெர்மனன்ட் போஸ்டிங் கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அண்ணாமலை ஒரு பெரிய ஷாக் அந்த கிறிஷை பார்த்து கொடுக்க போகிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் முத்து அந்த ஏரியா பக்கம் போனவர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அங்கேருந்து அந்த கிறிஷோட பழைய வீட்டு ஏரியாவிலேருந்து அவங்க அந்த வீடு பூட்டி இருக்குன்னு கால் பண்ணி இவங்க அம்மாட்ட பேச, இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இனிமேல் எங்களுக்கு கால் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்கப்பா அப்படின்னு ரோஹிணி சொன்னதை திருப்பி பேசுகிறாங்க. காயப்பட்ட முத்து இந்த விஷயத்தை மீனாட்ட சொல்லிவிட்டு யாரோ இதை அவங்கள கூட வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இதில் ஏதோ ஒரு விஷயம் மர்மமாக இருக்குது, அந்த கிறிஷோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்ல இதை ஃபுல்லாக ரோஹிணி ஒட்டுக்கிட்டே இருக்காங்க. ரோஹிணிக்கு எப்படியாச்சும் வந்து அவங்க முத்துவும் கிறிஷும் மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது அப்படியே உல்ட்டாக மாதிரி நடக்க தான் போகுது. ஆனால் அதனால ரோஹிணி மாட்டுவாங்களான்னு பார்த்தா அது மட்டும் நடக்காது போல். இழுத்து ரோஹிணியை காப்பாற்றுறது தான் முதல் பணியாக அந்த கதையை எழுதும் போதே செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நடக்கிற ட்விஸ்ட்டுகளை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.